வணக்க நண்பர்களே. உண்மையாலுமே இன்னைக்கு ஒரு இரங்கலான ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம பண்ணைய ஓபன் பண்ண உடனே ஒரு கோழி ஒண்ணு கீழே கிடந்ததுங்க. என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது நைட்டே இறந்துருச்சு போல. அதை பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது, நைட்டு என்ன மிஸ்டேக் ஆனுச்சுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நேத்து ஃபுல்லாவே இந்த கோழி நல்ல மேய்ச்சல் இருந்ததுங்க. நல்லா விளையாண்டுட்டு இருந்தது. வெளியில போய் மேய்ஞ்சது, பண்ணையில மேய்ஞ்சது, நம்ம போட்ட தீவனத்தை எல்லாமே நல்லா சாப்பிட்டதுங்க. நல்ல ஆரோக்கியமா இருந்த கோழி தான். ஈவினிங் நாங்க அடைக்கும்போது கூட அந்த கோழிய பார்த்துட்டு தான் போனோம். தெளிவா தான் இருந்தது. எந்த ப்ராப்ளமும் இல்ல. உடம்புல எந்த காயமும் இல்ல. ஆனா காலையில பார்த்தா இந்த கோழி இறந்து கிடக்கு. என்ன நடந்ததுன்னே ஒண்ணுமே தெரியலங்க. நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. சில நேரம் நம்ம பண்ணையில நம்ம எதிர்பார்க்காம ஒரு பெரிய பாதிப்பு வரும். கோழிகள் திடீர்னு இறந்து போகும். எதுக்காகன்னு நமக்கே தெரியாம போயிடும். தடுப்பூசி போடாம விட்டதா, சூழ்நிலை சரியில்லையா, பாக்டீரியா பரவலா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்படி நடக்கும்போது நம்ம மனசுல பெரிய சுமை ஏற்படும். ஏன் இப்படி ஆயிடுச்சு, என்ன தவறா பண்ணிட்டோம்னு ஒரு மனமுறிவு வந்துருங்க. சில நேரம் சிலருக்கு வந்த கோழிகள்லாம் ஒரே நாள்ல இறந்துரும். அதை பார்த்து நம்ம மனசே உடைஞ்சு போயிருங்க. ஆனா நண்பர்களே, ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க, இது ஒரு தொழில். இதுல வெற்றி மட்டும் இல்ல, தோல்வியும் சகஜம்தான். ஆனா அந்த தோல்வியால நம்ம தலைய குனிய வேண்டிய அவசியம் இல்ல, மனம் உடைஞ்சு போயிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு தடவை கோழிகள் இறந்துட்டா அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது உணவு வழியா பிரச்சனையா, இல்ல தடுப்பூசி போடாம இருந்த பிரச்சனையா, சூழ்நிலைகள் கோளாறான கண்டுபிடிச்சு அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதை தெரிஞ்சு அதை திருத்தி மறுபடியும் நம்பிக்கையோட பண்ணைய துவக்குங்க. தோல்வி நம்ம மனசை உடைச்சாலும் நம்ம திறனை உடையாம என்னைக்குமே பார்த்துக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. உங்க திறமை, உங்க அனுபவம் உங்க கையில தான். இவை தான் இந்த தொழிலுக்கு பக்கபலமா இருக்கும். நம்ம செஞ்ச தவறுல இருந்து தான் நம்ம நிறைய விஷயத்த கத்துக்க முடியும். அப்படி கத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மறுபடியும் அந்த பண்ணையில நடக்காம நம்ம பார்த்துக்கணும். அதுல தான் நம்மளோட வலிமையே இருக்கு. அந்த முயற்சியில நம்பிக்கையோடு செயல்பட்டால் பண்ணை மீண்டும் நம்ம நினைச்ச மாதிரி நிக்கீங்க. சரி நண்பர்களே, இது உங்களுக்கு மன வலிமையை கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்தா அதை விட நமக்கு சந்தோஷம் வேற எதுவும் கிடையாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோடு பகிருங்க. நம்ம ஜிகே ஃபார்ம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.